Hi friends, welcome to Thumb Flavors. இன்னைக்கு நம்ம சூப்பர்பான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கடாய் பன்னீர் வந்து பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம 4 பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சோ இந்த பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் இருந்தா நம்ம கடாய் பன்னீர் ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். சோ இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அடுப்புல ஒரு pan வச்சுட்டு அதுல ஒரு 1 ல இருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி வெங்காயத்தையும் பாதி குடமிளகாவை இந்த ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ இத நம்ம லைட்டா எண்ணெயில வதக்கி எடுத்துக்க போறோம். நம்மளோட வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல கண்ணாடி போல ஆகுற வரைக்கும் வதக்கணும். குடமிளகாவும் லைட் பிரவுன் கலரா மாறி இருக்கணும். ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை லைட்டா எண்ணெயில வதக்கி எடுத்தா போதுமானதா இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பாத்திரத்துல நம்ம ஒரு சின்ன கியூப் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்மளோட செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம 200 கிராம் பன்னீரை வந்து பட்டர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ இந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனை வச்சு நம்ம வந்து இதை மாற்றி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம தேர்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரையான பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் ஒரு ஸ்பூன் முழுமல்லி சேர்த்துக்கலாம். இந்த முழுமல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா பவுடர் வறுக்கும்போது மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அடுப்பை. இதில் ஒரு அரை ஸ்பூன் முழுமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா இதில் நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு கொரகொரப்பான பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல ஒரு கோஸ் பவுடராக இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் ஸ்டெப்புக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாம். இதில் ஒரு 10 பூண்டு பல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி துண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும். இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 12 முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்திங்கன்னா அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட 4 ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடாய் பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா உருகட்டும். உருகுனதும் இதில் 3லேருந்து 4 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்ல மிதமான தீயில வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா அந்த மிளகாய்த்தூள் வந்து கரிஞ்ச வடை அடிச்சிடும். இப்போ இந்த ஜாரில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து அதை கழுவி நான் அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஜார் கழுவுன தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வரணும். ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நாம் ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பவுடரையும் நல்லா இந்த கிரேவி கூட கலந்து விட்டுடலாம்.
அடுப்பை நல்ல மிதமான தீயில வச்சுட்டு இந்த மசாலாவை கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மசாலா திக்காகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அதில் நான் உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்து நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். இதான் மெயினான விஷயம் இதில். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ இது மெயினாக பார்க்க வேண்டியது, நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மசாலா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும். அதுதான் முக்கியமான ஸ்டெப். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் கியூப்ஸை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட கடாய் பன்னீர் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஃபைனலாக ஒரு சில விஷயங்கள் சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு, நல்ல ஒரு அரோமா கொடுக்கறதுக்கு. ஸோ கசூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்கானதும் இதில் வந்து ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவிக்கு எல்லாமே அதோட டேஸ்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். இப்போ நம்ம கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கடாய் பன்னீர் நான் சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.